வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணம் இதில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். கேள்வினான் என்ற சொல்லின் பொருள் நூல் வல்லான், நூலில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன் என்று பொருள். கேண்மையினான் என்ற சொல்லின் பொருள் நட்பினன். தார் என்ற சொல்லின் பொருள் மாலை. தார் என்றால் பூமாலை, தார் என்றால் சாலைகளில் போடக்கூடிய கருப்பு நிற பெட்ரோலிய பொருளையும் குறிக்கும். முடி என்ற சொல்லின் பொருள் தலை. முனிவு என்றால் சினம். அகத்து உவகை என்ற சொல்லின் பொருள் மனமகிழ்ச்சி. தமர் என்றால் உறவினர். நீபவனம் என்ற சொல்லின் பொருள் கடம்பவனம், அதாவது கடம்ப மரங்கள் அடர்ந்த காடுகளை குறிக்கும். கடம்பவனம் என்பது மதுரை மாநகரம் தோன்றுவதற்கு முன்னரே இருந்த ஒரு பகுதி. அடுத்தது மீனவன். மீனவன் என்றால் பாண்டிய மன்னன், அவர்களின் சின்னத்தை குறிப்பது. கவரி என்ற சொல்லின் பொருள் சாமரை அல்லது விசிறி என்று பொருள். அதாவது கவரிமான் என்ற விலங்கின் முடியிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான் அந்த விசிறி. அந்த விசிறியானது அரச சின்னமாக கருதப்படுகிறது. நுவன்ற என்ற சொல்லின் பொருள் சொல்லிய. என்னா என்ற சொல்லின் பொருள் அசைச்சொல். இது இலக்கண வகையை சார்ந்தது. நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.